எஸ்ஐடி சிகரத்தின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் 2019 வெளிவந்த ஜெயிலர் கொஸ்டினோட அனலைசிஸை பார்க்கலாம். இது பார்ட் 2. பார்ட் 1ஓட வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை தர்றேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: எந்த இந்திய மன்னர் வாஸ்கோட காமா கோழிக்கோடு வந்து இறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? எந்த இந்திய மன்னர் வாஸ்கோட காமா கோழிக்கோடு வந்து இறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவிற்கு முதலில் வந்த போர்ச்சுகீசியர் யாருன்னா வாஸ்கோட காமா. அவர் கோழிக்கோடு வந்த பொழுது அவரை சந்தித்து வரவேற்பளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்: பகுவன்லால், சாமோரின், ராஜேந்திர நாயர், சிராஜுத்தௌலா. ஆன்சர்: சாமோரின். இதை பற்றி பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் வருகை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1400கள், அதாவது 15ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல வந்த ஐரோப்பியர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். இப்போ அவங்களோட வகையை பற்றி பார்க்கலாம். போர்ச்சுகீசியர் இந்தியாவுக்குள்ளே வருகை புரிந்த முதல் ஐரோப்பியர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். முதல்ல பார்த்தலோமியா டயஸ் என்பவர் ஆப்பிரிக்காவில் உள்ள நன்னம்பிக்கை முனைவரை பயணம் செஞ்சிருப்பார். அது இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக பயணம் செஞ்சு வந்தப்போ நன்னம்பிக்கை முனையை தாண்டி வந்திருக்க மாட்டார். இந்த நன்னம்பிக்கை முனைங்கிறதுனா ஆப்பிரிக்காவில் இருக்குது. அடுத்து பார்த்தலோமியா டயஸ்க்கு அடுத்து வந்தவர் தான் வாஸ்கோட காமா. இவர் தான் நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்தியாவுக்குள்ளே முதல்ல வந்தவர். எப்போ வந்திருப்பாருன்னா 1498 வந்திருப்பார். போர்ச்சுகீசியர் ஃபஸ்ட்டு வந்ததுனா பார்த்தலோமியா டயஸ், அதுக்கடுத்து வாஸ்கோட காமா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாவான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பார்த்தலோமியா டயஸ், வாஸ்கோட காமா. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி. ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி. ஆப்ஷன்: சைக்கோட்டின், பாக்கிடின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். ஆன்சர்: டிப்ளோட்டின். என்ன கேட்டாங்கன்னா, ஜீன் மாற்றத்தை பற்றி கேட்டிருக்காங்க. எப்போயுமே நம்மளோட சிலபஸில் மரபியல், அதாவது ஜெனட்டிக்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாப்பிக்கிலேருந்து எப்போயுமே ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டோன்னா ஈஸியாக ஒரு கொஸ்டின் போட்டுடலாம். இதை பற்றி பார்க்கலாம். செல் பிரிதல். இப்போ இந்த கொஸ்டின் எது கீழே வரும்னா, இந்த செல் பிரிதல், செல், இந்த கான்செப்ட் கீழே தான் வரும். ஃபஸ்ட்டு செல் பிரிதலை பொறுத்த வரைக்கும் 3 வகை இருக்குது. ஒன்று மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ், மியாசிஸ். இதில் மியாசிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. இதை கேட்பாங்க. குன்றல் பகுப்பு எனப்படும் செல் பிரிவு எதுன்னா மியாசிஸ். இந்த 3லேயுமே மொத்தம் 5 நிலைகள் வரும். 4 அல்லது 5 நிலைகள் வரும். இந்த நிலை 1ல் தான் ஒரு 4 வரும். அது லெப்டோட்டின், சைக்ளோட்டின், டிப்ளோட்டின், பாக்கிட்டின். இந்த 4 நிலைகளில் ஒன்று தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அந்த நல்லா ஞாபகம்: லெப்டோட்டின், சைக்ளோட்டின், டிப்ளோட்டின், பாக்கிட்டின். அந்த 3 வகை முக்கியம்: மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ், மியாசிஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமாகும். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பமாகும். என்னென்னு கேட்டிருக்காங்க. வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பச்சலனம், வெப்ப ஏற்புத்திறன். இது ஆப்ஷன் வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பச்சலனம் இதெல்லாம் வெப்பம் பரவும் முறைகள். பட் இதுக்கான ஆன்சர் என்ன? வெப்ப ஏற்புத்திறன், ஹீட் கெப்பாசிட்டி. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பம் என்னென்னா வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. வெப்பம் பரவும் முறை, வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பச்சலனத்தை பற்றி லைட்டாக பார்க்கலாம். வெப்பம் பரவுதல். வெப்பம் எத்தனை வழிகளில் பரவும்னா 3 வழிகளில் பரவும். 3 மெத்தட்ஸ். ஒன்று வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. அதாவது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அது வெப்ப கடத்தல், வெப்பச்சலனத்துக்கு கண்டிப்பாக ஊடகம் தேவை. ஆனால் வெப்ப கதிர்வீச்சுக்கு ஊடகம் தேவையில்லை.
அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, சூரியனிலிருந்து சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைவது ரேடியேஷன் மூலமாக தான் வந்தடையும். அடுத்த கொஸ்டின் போகலாம். சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் செபி, நபார்டு, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், கிராமப்புற மின்மயமாக்கும் கழகம். செபி, நபார்டு, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், கிராமப்புற மின்மயமாக்கும் கழகம். ஆன்சர் நபார்டு. இந்த கீழே இருக்க ஆப்ஷன் செபி, நபார்டு, ஐகார், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், இதை பற்றிலாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நபார்ட்னா என்ன அப்ரிவியேஷன்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். உருவாக்கப்பட்ட வருடம் 1982. இதை கேட்டிருக்காங்க. நபார்டு எந்த வருடம் உருவாக்கப்பட்டதுன்னா 1982. அடுத்து செபியோட அப்ரிவியேஷன் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி ஆக்ட் எப்போனா 1988. இது எனாக்ட் நடைமுறைக்கு வந்தது 1992. அடுத்து ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். உருவான வருடம் 1929 ஜூலை 16. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த வருடம் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் உருவாக்கப்படுன்னு சொல்லி 1929 ஜூலை 16. ஐகார் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கும். அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட தலைமையிடம் நியூ டெல்லி. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது? இந்தியாவில் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது? ஆப்ஷன் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, ராஜஸ்தான் மற்றும் குஜராத், அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம். ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம். என்ன கொஸ்டின்னா, இப்போ 2019 ஒரு இந்தியாவோட மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் கொண்டு வந்தாங்க. அதோட பேர் என்னென்னா போகிபில் பாலம்னு சொல்லுவாங்க. அதில் சாலையும் இருக்கும், ரயில் பாலமும் இருக்கும். அது எந்த இடத்தை இணைக்குதுன்னா அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம். இது குழப்பக்கூடாதுன்னா 2 ஆனா வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் 2 வரும். ஸோ அந்த போகிபில் பாலத்தை பற்றி பார்க்கலாம். போகிபில் பாலம் இந்தியாவின் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம். எந்த இடங்களை இணைக்கும்னா அஸ்ஸாம் டு அருணாச்சல பிரதேசம். எங்கு கட்டப்பட்டுள்ளது? எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. பிரம்மபுத்திரா ஆறு. போகிபில் பாலத்தோட மொத்த நீளம் என்னென்னு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 4.94 கிலோமீட்டர். போகிபில் பாலத்தின் மொத்த நீளம் 4.94 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் எந்த ஆண்டு முதன்முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது? இந்தியாவில் எந்த ஆண்டு முதன்முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது? ஆப்ஷன் 1998, 1999, 1974, 1975. ஆன்சர் 1974. இந்த அணு ஆயுத சோதனை பற்றி அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் அணு ஆயுத சோதனை முதல் சோதனை நடந்தது எந்த வருடம்னா 1974 மே 18 நடக்கும். இரண்டாவது சோதனை 1998 மே 11 நடக்கும். ரெண்டுமே மே மாதம் தான் நடக்கும். மே 18 முதல் சோதனையும் மே 11 இரண்டாவது சோதனை நடக்கும். முதல் சோதனை 1974, இரண்டாவது சோதனை 1998. இது ரெண்டுமே எங்கே நடத்துவாங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் அணுகுண்டு சோதனைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு முதல் சோதனையில் பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. ரெண்டாவது சோதனையில் பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய். இந்த பொக்ரான் அணுஆயுத சோதனையை முதல் சோதனை நடத்தி முடித்தப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, புத்தர் சிரிக்கிறார்னு சொல்லி, அதாவது ஸ்மைலிங் புத்தா பேர் வச்சாங்க. இரண்டாவது சோதனையோட பேர் என்னென்னா ஆப்ரேஷன் சக்தி. முதல் சோதனையோட பேர் ஸ்மைலிங் புத்தா, ரெண்டாவது சோதனையோட பேர் ஆப்ரேஷன் சக்தி. அடுத்த கொஸ்டின் போகலாம். சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஓபி ராமசாமி, பிஎஸ் குமாரசாமி, ராஜாஜி, காமராஜ். ஆன்சர் ராஜாஜி. சுதந்திரா பார்ட்டின்னு ஒன்று இருக்கும். அது வந்து 1959ஆம் ஆண்டு சுதந்திரா கட்சியை ராஜாஜி தோற்றுவிச்சிருப்பார். அந்த ராஜாஜியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
ராஜாஜி. பிறப்பு 1878 டிசம்பர் 10, துறைப்பள்ளி அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். இந்த வருடத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1878 டிசம்பர் 10. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். அதே மாதிரி தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர் இவர் தான். தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கம், தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் இரண்டையும் மேற்கொண்டவர் ராஜாஜி அவர்கள் தான், ராஜகோபாலாச்சாரி. இவரோட சிறப்பு பேர் என்னென்னா சேலத்து மாம்பழம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சேலத்தில் பிறந்தவர். 1937 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மதராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்திருப்பார் 1937. மறுபடியும் சுதந்திரமானதுக்கப்புறம் 1952 இவர் தான் இருந்திருப்பார். ராஜாஜி அவர்கள் தான் மெட்ராஸோட சிஎம்மாக இருந்திருப்பார். முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல், இது இவருடைய சிறப்பு. முதல் மற்றும் கடைசி இந்த இந்தியை நோட் பண்ணிங்க. முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். சுதந்திரா கட்சியை 1959 தொற்று வச்சிருப்பார். இந்தியாவில் முதல் பாரத ரத்னா பெற்றவர் இவர் தான். மொத்தம் 3 பேர் பெற்றிருப்பாங்க. ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், இந்த 3 பேர் பெற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வாங்கினவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். வருடம் 1954. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர். ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர். ஆப்ஷன் அவுரங்காபாத், ஆக்ரா, ஸ்ரீநகர், அலகாபாத். அவுரங்காபாத், ஆக்ரா, ஸ்ரீநகர், அலகாபாத். ஆன்சர் அலகாபாத். ஜவஹர்லால் நேரு. அவருடைய பிறப்பு 1889 நவம்பர் 14. எங்கேன்னா அலகாபாத். 1889 நவம்பர் 14 பிறந்திருப்பார். அலகாபாத் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். இந்தியாவின் சிற்பின்னு சொல்லி இவர் சொல்லுவாங்க. இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் சிற்பி யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கியவர் இவர் தான். அணிசேரா இயக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர். அது 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருக்கும். அப்போது ஒவ்வொரு நாடுகளும் ஒரு டீமாக சேருவாங்க. பட் இந்தியா மட்டும் எந்த நாடுகளோடையும் சேராது. அது அணிசேரா இயக்கத்தில் நம்பிக்கை கொண்டு எந்த டீமுடையும் சேராமல் இருக்கும். சில பற்றி கேட்கலாம். அணிசேரா இயக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கியவர் தான். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இதில் குறிப்பிட்டது பார்க்கணுன்னா ஒரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. 2வது கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. 3வது எ பஞ்ச் ஆஃப் ஓல்டு லெட்டர்ஸ். எல்லாம் அவருடைய புத்தகங்கள். இவர் எப்பொழுது இறந்திருப்பார்னா 1964 மே 27. 1964 மே 27. அடுத்த கொஸ்டின் போகலாம். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா. ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்த சௌரி சௌரா சம்பவத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். அது ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தில் 2 வருடம் கழித்து 1922 சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தீ வச்சு கொளுத்திடுவாங்க பொதுமக்கள்லாம் சேர்ந்து. இதனால் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் நிப்பாட்டிடுவார். ஸோ சௌரி சௌரா சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். சௌரி சௌரா சம்பவம். இடம் சௌரி சௌரா. எங்கன்னா கோரக்பூர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கோரக்பூர்ன்ற இடத்துல சௌரி சௌரா இடம். நாள் சௌரி சௌரா சம்பவம் நடந்தது எப்போன்னா 1922 பிப்ரவரி 5. இந்த டேட்டை நல்லா பார்த்துங்க. பிப்ரவரி 5. இதற்கான காரணம் ஒத்துழையாமை இயக்கம். இது முக்கியமான நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா பொதுமக்கள் காவல் நிலையத்தை எரிச்சிருவாங்க. இதனால் 22 காவலர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா 1922 சம்பவம் நடந்திருக்கும். 22 பேர் உயிரிழந்திருப்பாங்க. இதனுடைய விளைவு என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதற்கான முக்கியமான காரணம் எதுனா இந்த சௌரி சௌரா சம்பவம் தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு வந்தது? நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் 2013, 2014, 2015, 2016. ஆன்சர் 2015.
திட்ட ஆணையம்னு இருக்கும். திட்ட ஆணையத்தை தான் கலைச்சிட்டு நிதி ஆயோக்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிதி ஆயோக். நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது 2015 ஜனவரி 1. இதுவே திட்ட ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது 1950 மார்ச் 15. ரெண்டு முக்கியம். திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது 1950 மார்ச் 15. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது 2015 ஜனவரி 1. திட்ட ஆணையத்தை எப்போ கலைச்சாங்க அப்படின்னா, திட்ட ஆணையத்தை கலைக்கப்புறம்னு அறிவிப்பு எப்போ வெளியாகுதுன்னா ஆகஸ்ட் 15, 2014. இந்த அறிவிப்பை வெளியிட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி. எப்பொழுது கலைக்கப்பட்டுச்சுன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் தன்னைக்கு அறிவிச்சிட்டு 2 நாள் கழித்து கலைச்சிருவாங்க. ஆகஸ்ட் 17, 2014 கலைச்சிட்டு 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டுரும். திட்ட ஆணையத்துடைய கடைசி துணைத்தலைவர் யாருன்னு இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கடைசி துணைத்தலைவர் யாருன்னா மாண்டேகு சிங் அலுவாலியா. மாண்டேகு சிங் அலுவாலியா. இதுவே திட்ட ஆணையமானது கலைக்கப்பட்டு நிதி ஆயோக்கம் மாறினதுக்கப்புறம் முதல் துணைத்தலைவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா. முதல் துணைத்தலைவர் அரவிந்த் பணக்காரியா. தற்போதைய துணைத்தலைவர் யாருன்னு கேட்பாங்க, ராஜீவ்குமார். நிதி ஆயோக்கின் முதல் துணைத்தலைவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா. தற்போதைய துணைத்தலைவர் ராஜீவ்குமார். அடுத்த கொஸ்டின் போகலாம். 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? ஆப்ஷன்: பூரண சுதந்திரம், தன்னாட்சி அந்தஸ்து, கூட்டாட்சி அல்லது சுதேச அரசுகள், பிரிட்டிஷ் பொது சபையில் உறுப்பினராகுதல். இதுக்கான ஆன்சர் பூரண சுதந்திரம். அதாவது 1927 சைமன் கமிஷன் உருவாக்கப்படும். சைமன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு தேவையான சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மோதிலால் நேரு அவர்கள்ட்ட. அவர் அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். அதுதான் நேரு அறிக்கை. எந்த வருடம்னா 1928. 1928 ஆகஸ்ட் 28 தன்னோட அறிக்கையை சப்மிட் பண்ணுவார். இதற்கு ஆப்போனண்ட்டாக அந்த நேரு அறிக்கையை முகமது அலி ஜின்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுவார். 14 அம்ச அறிக்கை ஒன்று வெளியிடுவார். ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். அறிக்கைகள். நேரு அறிக்கை வருடம் 1928 ஆகஸ்ட் 28. வருடம் 1928 ஆகஸ்ட் 28. இதனை உருவாக்கியவர் மோதிலால் நேரு. இது முக்கியம். நேரு அறிக்கையை உருவாக்கியவர் மோதிலால் நேரு. ஜவஹர்லால் நேருன்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க, மாற்றி போட்டுறாதீங்க. ஜின்னா அறிக்கை. இந்த நேரு அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஜின்னா ஒரு அறிக்கை வெளியிடுவார். எப்பொழுது வெளியிடுவார்னா 1929 மார்ச் 9. 29 வரும், மார்ச் 9 வரும். எத்தனை கொள்கைகள் கொண்டதுன்னா 14 கொள்கைகள் கொண்டது. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம். இந்தியாவில் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம். ஆப்ஷன்: சென்னை, கொல்கத்தா, டெல்லி, மும்பை. ஆன்சர் கொல்கத்தா. மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ ஜாகிரஃபியில் இந்த போக்குவரத்துலேருந்து இப்போ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மட்டும் போக்குவரத்து சம்மந்தம் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த போக்குவரத்து நல்லா படிச்சு வச்சுக்கணும். மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். மெட்ரோ ரயில் திட்டம். இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா கல்கத்தா. வருடம் 1984 அக்டோபர் 24. இந்த வருடத்தை நல்லா பார்த்துக்கோங்க, அடுத்த தடவை கேட்கலாம். 1984 அக்டோபர் 24. இதோட வழித்தடம் எங்கன்னா டம்டம் டு பெல்கச்லா. டம்டம்லேருந்து பெல்கச்லா வரைக்கும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குன்னா 8 மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது. இதை கேட்பாங்க. இந்தியாவில் உள்ள மெட்ரோ ரயில் திட்டங்கள் மொத்தம் 8. தமிழ்நாடு எத்தனாவது மெட்ரோனா 6வது மெட்ரோ. தமிழ்நாடு எத்தனாவது மெட்ரோ? 6வது மெட்ரோ. அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை? சரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை? ஆப்ஷன்: விவசாய வரி, முஸ்லீம் அல்லாதோர் வரி, வர்த்தக வரி, திருமண வரி. விவசாய வரி, முஸ்லீம் அல்லாதோர் வரி, வர்த்தக வரி, திருமண வரி. ஆன்சர் திருமண வரி. அது சரியத் அப்படின்ற வரிக்கில் எந்த வரி வராதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா மற்ற 3 வரி வரும்னு அர்த்தம். அது சரியத்துக்கு எந்தெந்த வரி வரும்னா விவசாய வரி வரும், முஸ்லீம் அல்லாதோருக்கு மீதான வரி வரும், வர்த்தக வரி வரும். சரியத்துக்கு இந்த 3 வரி வருமா? விவசாய வரி, முஸ்லீம் அல்லாதோருக்கான வரி, வர்த்தக வரி. இந்த 3 சரியத்துக்கு கீழே வரும். அடுத்த கொஸ்டின். இந்திய மக்கள் தொகையில்
எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? இந்திய மக்கள் தொகை எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? ஆப்ஷன் 6, 5, 4, 7. இதுக்கான ஆன்சர் மொத்தம் 6 இனங்களை கொண்டது தான் இந்திய மக்கள் தொகையாம். இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்கள் கொண்டதுன்னா மொத்தம் 6 இனங்களை கொண்டதான். அடுத்த கொஸ்டின் போகலாம். விலங்குகளிடையே உணவு தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது? விலங்குகளிடையே உணவு மற்றும் தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது? ஆப்ஷன் ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது, வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது, ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் வெவ்வேறு இடத்தில் வாழும் பொழுது, வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் வெவ்வேறு இடத்தில் வாழும் பொழுது. ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன? ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது. ஏன்னா ஒரே இடத்தைச் சேர்ந்த விலங்குகளுக்கு தான் ஒரே மாதிரியான ஒரே இடம் தேவைப்படும், உணவுகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இடையில் போட்டிகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வேறுபட்ட ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் ஒரு இடத்தில் வாழும் பொழுது அவங்களோட உணவு முறைகள் வேறு இருக்கும், தங்குமிடம் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனைகள் ஏற்படாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது உணவு மற்றும் தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றுள் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது? இதை எப்படி கேட்பாங்கன்னா திரும்ப மறுபடியும் கேட்கலாம். உணவூட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாக விளங்குவது எதுன்னு கேட்கலாம். எதுனா ஆப்ஷன் குளுக்கோஸ், செல்லுலோஸ், தரசம், ஃப்ரக்டோஸ். என்ன கேட்டோன்னா தாவரங்களில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் தரசம், அதாவது ஸ்டார்ச். தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தின் ஆற்றல் முதன்மை ஆதாரமாக விளங்குவது ஸ்டார்ச். இது மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளுக்கோஸ் தான் மனிதர்களில் முக்கியமானது. எதிலிருந்து கேட்டீங்கன்னா பாருங்கள், உணவூட்டம் டாபிக் இருக்கும். டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவூட்டம்ன்ற டாபிக் முக்கியமானது. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஜிப்சம் என்பது கீழ்கண்டவற்றில் எது? ஆப்ஷன் CaCO3 2H2O, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, CaSO4 2H2O, MgSO4 7H2O. அதுக்கான ஆன்சர் CaSO4 2H2O, ஆப்ஷன் சி. இதே பாரிச்சாந்தோட வாய்ப்பாடு கேட்பாங்க. பாரிச்சாந்தோட வாய்ப்பாடு என்னென்னா இங்கே 2 வர இடத்துல மட்டும் ½ வரும், 1/2 வரும். CaSO4 1/2 H2O அப்படின்னா பாரிச்சாந்தோட வாய்ப்பாடு என்ன? CaSO4 1/2 H2O. இதே ஜிப்சத்தோட வாய்ப்பாடு CaSO4 2H2O. என்ன சொல்லுவாங்கன்னா ஜிப்சத்தை நீங்கள் ஹீட் பண்ணும்பொழுது பாரிச்சாந்து கிடைக்கும், மறுபடியும் பாரிச்சாந்துக்கு கூல் பண்ணிங்கன்னா ஜிப்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மிகவும் அறிமுகமான காமாக்சின் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தின் வேதிப்பெயர் என்ன? இது எந்த டாபிக் என்னன்னா பயாலஜியில், கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக பூச்சிக்கொல்லி ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து எப்போயுமே இந்த குரூப் 4, குரூப் 2 இந்த முக்கியமான எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லியிலேருந்து ஒரு கொஸ்டின் இல்லாமல் எப்பயுமே இருக்காது. ஸோ அந்த பூச்சிக்கொல்லி டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கிறணும். என்னென்னா காமாக்சின் அப்படின்ற பூச்சிக்கொல்லி அதோட வேதிப்பேர் என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் TTT, ரெண்டாவது பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு, EDTA, தாலேட்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வச்சு ஓரளவு கெஸ் பண்ணி கூட போட்டலாம். பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு PHCன்னு சொல்லுவாங்க. காமாக்சினோட இன்னொரு பேர் என்னென்னா PHC, பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு. பூச்சிக்கொல்லி டாபிக் முக்கியம். வெள்ளை யானை தேசம் என அழைக்கப்படும் நாடு எது? ஆப்ஷன் மியான்மர், வியட்நாம், தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ். வெள்ளை யானை தேசம் அழைக்கப்பட்ட நாடு எதுனா தாய்லாந்து. இது பிலிப்பைன்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அரிசி புரட்சி நிலம்னு சொல்லுவாங்க. பிலிப்பைன்ஸோட இன்னொரு பேர் அரிசி புரட்சி நிலம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.